வணக்கம். திருப்பூரூர் முருகன் துணை. ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பொருத்தங்கள் பற்றிய விஷயங்கள், பெயர் ஜாதகத்தை பற்றிய விஷயங்கள், நவரத்ன பற்றிய ரகசியங்கள், வாசு ரகசியங்கள், தொழில் ரகசியங்கள், திருமண தடைக்கு காரணம், இவை அனைத்தும் தெரிந்து கொள்ள மகர ராசி பலன்கள். மகரத்துக்கு 5ல குரு வந்து உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்ததுனால 9வது வீடு 11வது வீடு 1வது வீடை பாக்குறாரு, பார்வை செய்யறாரு. அப்ப 5வது வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால குழந்தைகளுடைய நலன்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சொல்ல உருவாயிடும். குழந்தைங்களுக்காக செலவு செய்வீங்க, குழந்தைங்க படிப்புக்காக செலவு பண்ண போறீங்க, குழந்தைங்க முன்னேற்றத்துக்காக செலவு பண்ண போறீங்க. இதெல்லாம் 5டைய வேலை. இது இல்லாம நீங்க 9வது வீட்டுல இருக்கிறதுனால ஒரு புண்ணியஸ்தானங்கள் பாக்கியஸ்தானங்கள்லாம் பலப்படும். போன ஜென்மத்துல என்னென்ன செஞ்சுட்டு வந்தீங்களோ நல்லதெல்லாம் அந்த நல்லதுக்கு உண்டான பலன்கள் இப்ப ஏற்படும். கோயிலுக்கு போய் வழக்கு போடுங்க, சந்தோஷத்தை அனுபவிங்க. அது இல்லாம பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. 11ல இருக்கிறதுனால லாபத்தை கொடுக்க போறாரு. என்னடா இது மகரத்துல 2ல சனி உட்கார்ந்துருக்காரு, சனி 2ல உட்கார்ந்ததுனால நம்ம ஏதாவது துன்பப்படுத்திடுவாரோ அப்படின்னு பயப்படாதீங்க. நீங்க மகரத்துக்குரிய ஆளா இருக்கிறதுனால சனி உங்களுக்கு நண்பன். சனி கெடுதல் பண்ண போறது இல்ல, அவரால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். விளக்கு போட்டு வந்தா நல்லது. விளக்கு போடுறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்படும். பிக்சட் டெபாசிட்ல பணம் போடுற மாதிரி போட்டுட்டே நீ. அப்போ 2ல சனி இருக்கிறதுனால குடும்பத்துக்காக, குடும்பத்துல ஏதாவது கெடுதல் வந்துருமா, குடும்பத்துல ஏதாவது கெட்டது வருமா அப்படின்னு வார்த்தைகளை அடக்கி பேசுங்க. தவறா எதுவும் பேசக்கூடாது. 2ல சனி வரும்போது வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வாண்டு பத்திரத்துல தவறா கையெழுத்து போடாதீங்க. இடம் வாங்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருக்கிறவங்ககிட்ட வச்சுக்காதீங்க. இதெல்லாம் 2ல ஒரு சனி கண்டிப்பா செய்வார். ஆனா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3ல ராகு உட்கார்ந்துருக்காரு. 3ல ராகு உட்கார்ந்ததுனால உங்களை காப்பாத்திடுவார். அவன் என்ன மாதிரி தப்பு பண்ணாலும் சரி, அந்த தப்புல இருந்து உங்களை தூக்கி வந்து ஓரம் விட்டுருவார். அதனால பயப்படாதீங்க. இதே டைம் நல்லது செய்யணும்னு நினைங்க. என்னடா இது நம்மள 3ல ராகு உட்கார்ந்துருக்காரு, நம்ம ஏதாவது யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது, யாரையும் வம்பு வழக்குக்கு போகக்கூடாது, வம்பு வழக்குல போய் அவனை மாட்ட வைக்க கூடாது, இப்படிலாம் இருங்க. இப்ப நீங்க உங்களுடைய பண பலத்தாலேயோ அதிகார பலத்தாலேயோ சரி நமக்கு உடல் பலத்தாலேயோ அவனை துன்பப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நம்மளுடைய குடும்பத்துக்கு தவறு வந்துடும். ஏன்னா 7 ஜென்மத்துக்கு தொடரும்ன்றார். அப்போ மறைமுகமான நீங்க தவறு செஞ்சா கூட கம்ப்யூட்டர் மாதிரி கடவுள் உங்களை கண்காணிச்சு இருக்காரு. அப்போ அந்த தவறை நீங்க செய்யக்கூடாது. அந்த எண்ணங்களே வரக்கூடாது உங்களுக்கு. நீங்க போனீங்க, நல்லது செஞ்சீங்க, குழந்தைங்களுக்காக புண்ணியத்தை சேர்த்தீங்க, மனைவிக்காக புண்ணியத்தை சேர்த்தீங்க, மக்களுக்காக நல்லது செஞ்சீங்க. இந்த பூமியில நான் நல்லதெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன், யாருக்கும் தீர்வு செய்யல அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கடவுளுடைய கணக்குல வந்துடணும். அப்படி வரும்போது நீங்க ரொம்ப சுபிட்சமா இருப்பீங்க, மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க, பண பலத்தோட இருப்பீங்க, பதவியோட இருப்பீங்க. நோய்கள்லாம் அப்படியே நிற்கும், தூரம் கிட்ட வராது. ஆனால் நீங்க தவறு செய்யணும்ன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும்போது அவமானம் பின்னாடி வரும், ஆணவம் முன்னாடி வரும். அது வராம தடுத்துக்குங்க. எந்த தப்பும் செய்யாதீங்க. ஆனா மனைவி கிட்ட சந்தோஷமா இருங்க, பெத்த தாய் தகப்பனை சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்க ஆயுள் காலத்துக்கு தேவைப்பட்ட மாதிரி எல்லாம் பண்ணுங்க. சாப்பாடு போடுங்க, துணிமணி கொடுங்க, அவங்க ஆசிரமத்தெல்லாம் எடுத்துமே விடாதீங்க. நல்லது செய்ய வேண்டிய காலம், நல்லதே நடக்கும். மகர ராசிக்கார் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய காலங்கள் இது. சனியை பத்தி பயப்பட வேண்டியதில்லை, கேது பத்தி பயப்பட வேண்டியதில்லை, ராகு பத்தி பயப்பட வேண்டியதில்லை. நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற போது சந்தோஷமா இருங்க.